ஏய், சும்மாவே வீட்ல ஒரு வேலையும் செய்யாம உட்காந்துகிட்டு இருப்ப. இப்ப இப்படியே உட்காரத்துக்கு உனக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. ஆமாக்கா, இன்னும் இதை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்குதான் இவ பெரியவங்க முன்னாடி நடிச்சிட்டு இருப்பா? நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன்ல, நீங்க யாரும் என் பேச்ச கேட்கல. நான் சொன்ன மாதிரியே இவ இப்ப சீன் போட ஆரம்பிச்சிட்டா. இவளை பத்தி நாம பேசினா பொடிக்கு கூட புகையில தேராது. நேரம் ஆயிட்டே இருக்கு, வந்த விஷயத்த சொல்லிட்டு போவோம். இத பாருடி, நீ எங்க கிட்ட எல்லாம் நடிக்காத. ஏன்னா நீ எவ்வளவு நடிச்சாலும் உன் நடிப்பெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன்னை பாக்குறதுக்கு எங்களுக்கு பாவமாலாம் தோணாது, கோவமா தான் தோணும். இத பாரு, இப்ப நாங்க 3 பேரும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறோம். நாங்க சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவோம். நல்லா வல்லு வதக்குன்னு ஏதாவது வாய்க்கு ருசியா சமைச்சு வை, இல்லன்னா கொன்னுடுவேன். ஆமாடி, அந்த ஒரு வேலையாவது உருப்படியா பண்ணி தொலை. வாங்கக்கா போலாம். என்னடி, கேஸ் திறந்துட்டியா? எதுவும் சொதப்பலல்ல? அத்தை, எனக்கு கிச்சன்ல போய் சமைக்கிற வேலை மட்டும்தான் வராது. பாக்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களோட சேர்ந்து எனக்கு கை வந்த கலையாயிடுச்சு. ஏண்டி, இது நீ எங்களை பார்த்து பாராட்டுற மாதிரி தெரியலையே, ஏதோ ஊம குத்து குத்துன மாதிரி இருக்கு. ஐயோ, 2 பேரும் சும்மா இருங்க. இங்க பாருங்க, எப்படியும் அவ சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ள போவா. அடுத்த 10 நிமிஷத்துல பாருங்க, கேஸ் வெடிச்சு துடி துடிச்சு சாக போறா. ஐயோ, என்ன இது? சேலை கிழிஞ்சிருச்சு. இது அபசகுணம் மாதிரி இருக்கு. வேற சேலை கட்டிட்டு போ. அந்த துர்கா வரா 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 வரா.